ஹாய், வெல்கம் டு சரண் வித் தேவ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சும்மா ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டேல நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நார்மல் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அப்புறம் பொள்ளாச்சியில் கூட ஒரு கண்காட்சி போட்டிருக்காங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் தான் நாங்கள் வரும்போது பார்த்தோம். இந்த இடத்துல சாயந்தரமாக பாப்பாவில் கூட்டிகிட்டு போகலாம். இங்கே பல்லாட ரோட்டில் ஒரு கல்யாண மண்டபத்தில் போட்டிருக்கோம். நைட் கிராஸ் பண்ணும்போது பார்த்தோம். போவோம் இன்னைக்கு ஈவினிங் சும்மா டைம் இருந்தால். மூவி போயிட்டா போக முடியாது. ஃபுல்லாகவே நம்ம தளபதியோட பேனர் தான் இருக்குது. இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம மூவி போகிறோம். அது எங்கள் வீட்டுக்கார் கையில் தான் இருக்குது. கூட்டிகிட்டு போவீங்கள? கூப்பிட்டு போயிடுறேன். இன்னைக்கு எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க? சண்டே அப்படி தான் இருக்கும். சண்டேனா ஃப்ரீயாக இருக்க வேணாமா? எல்லாம் லீவ் போட்டு வீட்டில் இருக்க வேணாமா? நம்மதுக்கு வந்து அதனால தான் இவ்வளோ ரஷ்ஷு. பார்த்து இங்கே பாருங்க, தேட்டரோட அடுத்த இது என்ன அடுத்த என்ட்ரன்ஸ் ஆகுது. அப்படியா போகணும்? ஸ்ரீ சக்தி தேட்டரு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ மாஸாக இருக்குன்னு. இன்னைக்கு போய் டிக்கெட் வாங்குகிறோம் ஷோக்கு. அதுதான் நம்மளோட மோட்டிவ், ஒரே ஒரு மோட்டிவ். ஒழுங்காக செய்கிற டிஷ் அதுதான். நண்டு கிரேவி செய்ய போகிறோம். நண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாம் க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த ப்ளூ கிராப் அப்படிங்கிறது தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நண்டில். ஸோ நாங்கள் எப்போவுமே இது மட்டும் தான் செய்வோம். அப்படின்னு தான் ப்ரௌன் போட்டிருக்காங்களாட்டுக்கு, ஒன்று மாறிடுச்சாட்டுக்கு. இன்னைக்கு என்ன சிம்பிள் பட் டேஸ்டியான ஒரு நண்டு கிரேவி சமைக்க போகிறேன். நான் எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். சிம்பிளான ரெசிபி தான். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார வீடியோ எடுக்க, நான் சமைக்க ஒரே கூத்தாக இருக்க போகுது. நானே ஒரு யூடியூப் ரெசிபி தான் இது. ஆக்சுவலி முன்னாடி 4 இயர்ஸ் முன்னாடி பார்த்தது. எதுலலாம் பார்ப்பேன் தெரியாது எனக்கு. எதில் தோணுதோ அதில் பார்ப்பேன். எனக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த இதில் பார்ப்பேன். 4-5 வீடியோ பார்ப்பேன். கூட சமைக்க வரேன் தானே சொன்னேன். 10 நிமிஷம் 3 மணிக்கு சாப்பிடலாமா? இப்போ நான் வேலை செய்யணும்னா என் கைக்கு ஒரு எனர்ஜி பானம் வேணும். பானம்னு சொன்னேன், இது பானமா? பாருங்க, நண்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நண்டு குழம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நண்டோட குக்கிங் டைம் என்ன பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ், 15 to 20 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வேக வைக்கிறது. நண்டு வெந்துச்சான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அது இப்போ ப்ளூ கலராக இருக்கிறது அப்படியே வெந்து போய் ரெட் கலராக மாறிடும். ரெட் கலராக மாறிச்சுனாலே தெரிஞ்சுக்கணும் நண்டு வெந்துருச்சுன்னு. நான் எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நண்டு எடுத்து உள்ளே போட போகிறோம். வாங்க போடலாம்.
வந்து கிளறிடணும். இப்போ வந்து நண்டு வந்து இப்படி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ வந்து இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேக வைக்க போகிறோம். 10 மினிட்ஸ் அப்படியே நண்டு வேகட்டும். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேக போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த ஆஹா, ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா நண்டு குழம்பு ரெடி. ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா நண்டு கிரேவி, சூப்பரான ஒரு நண்டு கிரேவி ரெடி. சிம்பிளான ஒரு நண்டு கிரேவி. பாதிலேருந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஃபுல்லாக எடுக்க முடியல. இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ரெசிபி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். நான் கிராப் கிரேவியோட ரெசிபி தரேன். பிகாஸ் நானே இன்னொருத்தவங்களுக்கு காப்பி அடிச்சிருக்கலாம். ஆனால் பட் ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. எந்த சேனலில் நான் பார்த்தேன் எனக்கு தெரியல. பட் நான் யூடியூப்லேருந்து பார்த்து கற்றுக்கிட்டது தான். பட் நல்லா எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆன ஒரு கிரேவின்னு சொல்லலாம். சிம்பிளான கிரேவி. ஓகேங்களா? ஸோ வந்து நல்ல கிரேவி ரெடியானதும் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நங்கு கருவாடோட இந்த தோலை வந்து இப்படி தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு அதை நீங்கள் காமிங்க. இப்படி இருக்கும், ஃப்ளஷ் மட்டும் இருக்கும். இதை மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து இப்போ பாருங்கள், அவங்க அந்த இது ஷர்ட் மாதிரி ரிமூவ் பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ இந்த தோலை இப்படி எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு. இன்றைக்கி தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போ பாருங்கள் அதை. ஆமாம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம மிளகாத்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும். மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதான். இன்றைக்கி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம். அப்போ வேறு லெவல் லஞ்ச். நண்டு கிரேவி, ரசம். ரசத்துக்கு நங்கு கருவாடு. ரசத்துக்கு தயிருக்கு சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க, ஃபுட் பாய்சன் ஆயிடும். ரசத்துக்கு நங்கு கருவாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி ரசத்துக்கு எல்லா கருவாடும் சாப்பிட்டுக்கோம். அதனால் இந்த கருவாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோலேயே சொல்கிறோம். டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் தேவ்ஸ். சூப்பராக இருக்கு. காரம் இருக்கா? காரம் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குண்ணா, புரியல. குழம்புல சூப் ஆக்சுவலா செமையா இருக்கு. இன்னும் கிரேவிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டணும். சுண்டுச்சுன்னா சரியாக இருக்கும். ஒரு பீஸ் எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள். போதும் போதும் போதும். அதுலேயே அந்த கிரேவியோடு எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தானே தெரியும். இல்லை சாப்பாடு சாப்பிடுங்க. அப்படியே குடிச்சிங்கன்னா தொண்டை எரியும்ல. வாசம் பயங்கரமா இருக்கு. 1 2 நிஜமாவா? பெருமையாக சொல்லணும். நண்டு குழம்புல சரண்யாவை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படி சொல்லணும். நண்டு குழம்புல சரண்யாவை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஓகே, உங்களுக்கு 2000 ரூபா ஜிபே பண்ணி விட்டுறேன். ஓகே, நங்கு கருவாடு வறுத்துட்டு இருக்காங்க. இத்தனை இருக்கு, கட் பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்டோட ரியாக்ஷனை பார்ப்போம், என்ன பண்றாங்கன்னு. உண்மையா சொல்றீங்களா நடிக்கிறீங்களா? தோசை அம்மா, தோசை அம்மா.
அம்மா சுட்ட தோசை. என்ன எனக்கு சண்டே வந்து மதியானம் வரைக்கும் தான் கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்க முடிஞ்சுது. சாப்பிட்டோம், அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் அப்படியே நார்மலாக இவங்க வெளியில் போயிட்டாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளேயே நெட்ஃப்ளிக்ஸில் நான் ஒரு ரியாலிட்டி ஷோ பார்த்துட்ருக்கேன், லாக்அப்னு சொல்லிட்டு. எடுத்த வரைக்கும் நான் அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். சண்டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரிலாக்ஸாக காமாக முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சரண் வித் தேவ் சேனல். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.